அர்மகெதோன் இந்த வார்த்தை நூற்றாண்டுகளாக பல லட்சம் கோடி ரூபாய் வசூல் செய்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. சாத்தானிற்கு பணி செய்து கொண்டிருக்கும் கள்ள சபைகள் இதற்கு முக்கிய காரணம். அர்மகெதான் என்ற வார்த்தையை வைத்து ஹாலிவுட் திரைத்துறையும் பல ஆயிரம் கோடிகளை விழுங்கியுள்ளது. வேடிக்கை என்னவென்றால், அவ்வப்பொழுது நினைவிழக்கும் நபர்களும் அர்மகெதானை ஞாபகம் வைத்திருக்கிறார்கள், நெருங்கிவிட்டோம் என்கிறார்கள். இதனுடைய முழு பின்னணி அநேகருக்கு தெரியாது. அர்மகெதான் போர் என்பதை எல்லோரும் கேட்டிருக்கலாம். அதற்கு பின் வரப்போகும் சில மாற்றங்கள் பூமியை மாற்றிவிடும், மனிதனையும் மாற்றிவிடும் என்பதன் புரிதல் மிக குறைவே. இதுவரை கேட்காத சில காரியங்களை இந்த காணொளி உரசுகிறது. முழுமையாக பார்த்துவிட்டு உங்கள் உறவுகளுக்கு பகிருங்கள், வார்த்தையை விதையுங்கள், பலனுக்கு காத்திருங்கள். Welcome back to episode 45, The Book of Revelation. வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம். ஒரு புரிதலுக்காக முந்தைய காணொளியை சற்று நினைவு கூறலாம். 15ஆம் அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? பளிங்கு கண்ணாடியிற்கு மேல் அந்தி கிறிஸ்துவை வென்று வந்தவர்கள் மோசேவின் பாடலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் பாடுகிறார்கள். பின்பு பரலோக தேவாலயத்திலிருந்து 7 தூதர்கள் 7 வாதைகளின் அதிகாரத்தை பெற்று வெளியில் வருகிறார்கள். இன்று நாம் பார்க்க போவது 16ஆம் அதிகாரம். அதில் வெளியில் வந்த 7 தூதர்கள் 7 விதமான கலச தீர்ப்பை நிறைவேற்றுகிறார்கள். இவைகளோடு தேவனுடைய கோபம் இப்போதைக்கு முடிவுக்கு வருகிறது. உலகம் தலைகீழாக மாறப்போகிறது. பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து வந்த ஒரு பெரிய சத்தம் அந்த 7 தூதர்களிடம், நீங்கள் போய் 7 கலசங்களிலும் உள்ள தேவனுடைய கோபத்தை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்வதை கேட்டேன். இங்க ரொம்ப கிளியரா ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. எக்ஸிக்யூட் பண்ணுங்கப்பா ஜட்ஜ்மெண்ட்டை. 2ஆம் வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் இருந்ததை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை அணிந்தவர்களும் அதன் உருவத்தை வணங்குகிற மனிதர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டானது. ஒரு சில குறிப்புகள். 1. பூமியில் வீசப்படுகிறதே தவிர வேறு கிரகணத்தில் அல்ல. ஏன்னா வேறு ஜீவன்கள் அந்த கிரகணத்தில் இருக்கு, இந்த கிரகணத்தில் இருக்கு, இதெல்லாம் பொய். 2வது, முத்திரையை பெற்றவர்களுக்கு தண்டனை. இதற்கு முந்தைய எபிசோட்ல ஒரு சின்ன படம் போட்டிருப்பேன். அதில் என்னன்னா கையில் அங்கங்கே கொப்பளம் வந்த மாதிரி. ஆக்சுவலாக அது கிடையாது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது சோர், புண் என்ற ஒருமையில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த ஒரே ஒரு புண் அவர்களுக்கு மிக கொடிய வேதனையை தரும். 3ஆம் வசனம். 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை கடலிலே ஊற்றினான். உடனே அது மரித்தவனுடைய இரத்தத்தை போல ஆனது. கடலில் உள்ள பிராணிகள் எல்லாம் மரித்து போயின. முன்பு வந்த எக்கால சத்த தீர்ப்புகளில் என்ன பார்த்திருந்தோம்? 3 மடங்கு கடலில் உள்ள பிராணிகள்னு பார்த்தோம். இங்க மொத்தமும் நாம் இருக்கக்கூடிய பூமி 70% கடல், 30% தான் நிலம். அதுலேயும் கடலை குறித்து 5% குறைவானது தான் இதுவரைக்கும் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2,42,000 வகைகளான பிராணிகள் கடலிலே வாழ்கிறது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது போட்டேன். அம்பேக் வேலினுடைய டீட்டெயில்ஸ் இது. நான் இந்த டீட்டெயில்ஸ் எடுத்தது இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன் IWC. அப்ராக்சிமேட்டாக இந்த வளர்ந்த திமிங்கலம் மீன் 25,000 முதல் 30,000 கிலோ எடையுடையது. ஆவரேஜ் மனுஷனுடைய வெயிட்டு 75 kgன்னு வச்சுப்போமே. இதை டிவைட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 333 மனிதனுக்கு சமமான எடையுள்ளது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, லட்சக்கணக்கான திமிங்கலங்கள் இருக்கிறது. ஒரு குறிப்பு என்ன சொல்லுது? 100 கோடியிற்கும் மேல் சுறாக்கள் இருக்கிறது. நம்ம பேசுறது மனித இனம் 800 கோடி. கடலில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா எவ்வளோன்றது எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியாது. குறைந்தபட்சம் ஒரு 100 மடங்கு போடுங்களேன். 800 கோடி இன்ட்டு ஒரு 100 மடங்கு 80,000 கோடி மிருகங்கள் கரையிற்கு ஒதுங்கி துர்நாற்றம் அடித்தால் நிலைமை என்னவாகும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம்,
கடல் இறந்தவனுடைய இரத்தத்தை போல் ஆனதுன்னா ஷிப்பு எப்படிங்க போகும்? ஹவு கேன் யூ டிராவல்? வாய்ப்பே இல்லையே. 4ஆம் வசனம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாக மாறியது. இதுக்கு முந்தைய வசனத்தில் கடல் போச்சு, இப்போ நதி நீரும் போச்சு. கடல் நீர் வைத்து கொண்டு அதை குடிநீராக மாற்றக்கூடியதும் போச்சு. இப்போ நதி நீரும் கெட்டு போச்சு. எந்த ஆர்ஓ பிளான்ட்டும் வேலை செய்யாது. ஏன்னா அது எப்படி இருக்க போகுதுன்றதே இப்பொழுதைக்கு நமக்கு தெரியாது. 5ஆம் வசனம். அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தவருமாகிய தேவரீர், இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராக இருக்கிறீர். பரிசுத்தமுள்ள தூதர்கள் பிதாவை அல்லது பரிசுத்த ஆவியானவரை, நீதியுள்ளவரே உமது நியாய தீர்ப்புக்கு நன்றி என்று தெரிவிக்கிறார்கள். பரிசுத்தமுள்ள தூதர்கள் 6000 வருடமாக பூமியின் நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறினார்கள் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும். பரிசுத்த வேதாகமும் கூறுவது படைப்புகளையோ அல்லது படைப்புகளை பாதுகாக்கிற தூதர்களையோ வணங்குவதை நிறுத்திவிட்டு படைத்தவரை மகிமைப்படுத்துங்கள். 6ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினதினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வதை கேட்டேன். யாருங்க இந்த வேலையை செய்தார்கள் என்பதை குறித்து 17ஆம் 18ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்க சொல்றது என்னன்னா, பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் சாட்சியாக நின்ற அனைவர்களையும் கொன்று குவித்தார்களே, அவர்களுக்கு குடிப்பதற்கு இரத்தத்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று தெரிவிக்கிறார்கள். கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவர் என்பதையும் இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. அவங்க இறந்து போய் பல நூற்றாண்டுகள் கழித்து இப்படி ஒரு தீர்ப்பு வருகிறது. 7ஆம் வசனம். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்வதை கேட்டேன். இங்க ஒரு சில விஷயம் நோட் பண்ணோம். 5ஆம் முத்திரையில் பார்த்தது கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் சாட்சியாக நின்ற காரணத்திற்காகவும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீர்களா என்று பலிபீடத்திலிருந்து புலம்பினார்கள். ஆனா இங்க பலிபீடத்தின் ஆத்துமாக்கள்னு யோவான் எழுதல, ஒட்டுமொத்த பலிபீடமே குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாமல் நீங்கள் தீர்ப்பு வழங்கியதற்காக நன்றி ஐயா என்று கூறுகிறார்கள். 8ஆம் மற்றும் 9ஆம் வசனத்தை சேர்த்து படிப்போம். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனிதர்களை சுடுவதற்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனிதர்கள் அதிக வெப்பத்தினால் சுடப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை அவமதித்தார்களே தவிர அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. இவ்வளோ நடந்தும் இவங்க திருந்துற மாதிரி தெரில பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். 8ஆம் அதிகாரத்தை நினைவுபடுத்தி பார்க்கலாம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அதில் 3 மடங்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் சேதமடைந்தது. பகலிலும் இரவிலும் 3 மடங்கு இக்காலத்தில் மாறிவிடும். அது எப்படி என்பது முழுமையாக நமக்கு தெரியாது, ஆனால் மாறிவிட்டது. அப்படியென்றால் பூமியினுடைய சுழற்சி மாறியிருக்கும், கடலினுடைய சீற்றம் மாறியிருக்கும். இதை குறித்தெல்லாம் அங்கேயே பேசியிருந்தேன். அந்தி கிறிஸ்துவோடு சில ராஜ்யங்கள் போர் தொடுக்கும். இந்நேரத்தில் அணு ஆயுதங்களும் பயன்படுத்தப்படலாம். அதனால் பூமியினுடைய வெப்பம் முழுமையாகவோ அல்லது சில இடத்திலோ மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 10 மற்றும் 11ஆம் வசனத்தையும் சேர்த்து படிக்கலாம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்களுடைய நாக்குகளை கடித்து கண்டு தங்களுடைய வருத்தங்களாலும் தங்களுடைய புண்களாலும், இன்னொருக்கு பாருங்கப்போ, பரலோகத்தின் தேவனை அவமதித்தார்களே தவிர தங்களுடைய செய்கைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பவில்லை என்பதை 2வது முறையாக இதே அதிகாரத்தில் யோவான் பயன்படுத்துகிறார். சரி, இந்த இருள் சூழ்ந்தது என்று சொன்னதுமே வேற ஒருத்தர் இருக்கிறானே, ஆன்டிகிரைஸ்ட் டைப்பு, ஃபாரோ மன்னர்,
அவனுடைய காலகட்டத்திலேயும் மோசேவை வைத்து கர்த்தர் செய்தாரே. யாத்திராகமும் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 29 படிச்சு பாருங்க. முழு எகிப்து தேசத்தின் மீதும் இருள் சூழ்ந்தது, எக்ஸப்ட் இஸ்ரவேல் மக்கள் இருந்த இடம் மட்டும். சரி, அதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, அத்தோடு படிப்பதை நிறுத்தி விடாமல் அங்கே என்ன நடந்தது? இருள் சூழ்ந்த பின்பு ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து வாசக்காலிலே பூசி எல்லோரும் உள்ளே மட்டன் பிரியாணி செய்து சாப்பிடுங்கள். அது சொல்லலை, பட் கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுப்போமே. அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், நீ எல்லாம் வீட்டுக்குள்ளே ஜாலியாக இருக்கும் பொழுது நாம் போய் எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதல் ஆண் பிள்ளைகளையும் கொன்று விடுவேன் என்று கூறினார். அப்படியே செய்தார். இங்கு நடந்ததும் ஒரு விதமான டைப்பாலஜி, ப்ராஃபசி. அவர்கள் பாதுகாப்பாக இருக்கும் வேளையில் பழி தீர்க்கப்பட்டது. இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, அது அவர்களுடைய விருப்பம். இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கறது என்னென்னா, இவங்களுக்கு என்ன வந்தாலும் மனம் திரும்ப மாட்டாங்க போலையே. 12ஆம் வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியில் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் அல்லது கிழக்கு திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போனது. பொதுவாக வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஐப்ராத்து நதி தான் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள ஒரு டிவைடர், ஒரு பிளவு. இதுல தண்ணி வற்றி போய்விட்டால் கிழக்கு திசையிலிருந்து ஈஸியா உள்ள வரலாம். எங்க வராங்க? அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் அர்மகதான். பார்க்க போறோம், வெயிட் பண்ணுங்க. ஒன்று நினைவு கூறலாம், எக்கால சத்த தீர்ப்பில் 6ஆம் தூதன் ஐப்ராத்து நதியின் கீழ் கட்டப்பட்டிருந்த 4 கெட்ட தூதர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு வெளியில் வந்து 20 கோடி ஆவிகளை திரட்டி 3 மடங்கு மனிதர்களை கொன்று போட்டது. ஆனால் இங்கே நடக்கிறது கம்ப்ளீட்டாக வேற கான்டெக்ஸ்ட். ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இந்த நதி வற்றி போவதற்கு காரணம் கிழக்கு திசையிலிருந்து, அதாவது பர்ஷியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி தேசங்களிலிருந்து ராஜாக்கள் இஸ்ரேலை நோக்கி அர்மகிடோ என்ற இடத்தை நோக்கி வர வேண்டும். ஏன் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. 13ஆம் மற்றும் 14ஆம் வசனம். அப்பொழுது ராட்சச பாம்பின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவக்களைப் போல 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருவதை பார்த்தேன். 14ஆம் வசனம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. வெத்தலைப்பாக்கு வச்சு அழிச்சிட்டு வர போறாங்க போல. சில முக்கிய குறிப்புகள். சாத்தான் அந்திக்கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவக்களைப் போல 3 அசுத்த ஆவிகள். இந்த தவக்கலை என்றதுமே 2 விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று, எகிப்து தேசத்தில் தவக்கலையை கடவுளாக வணங்கினார்கள். நீங்க இந்த போட்டோல பார்க்கலாம். ஃப்ராக் காட், சூப்பரா இருக்குல்ல. அடுத்து, நதி நீரும் கடல் நீரும் முழுவதுமாக இறந்த மனிதனுடைய ரத்தம் போல் ஆனது என்றால் ஷிப்பு எப்படி மூவ் ஆகும்னே தெரியலையே. இந்த காலகட்டத்தில் ஜிபிஎஸ் சிஸ்டம்லாம் இருக்குமானே தெரியல. அப்படின்னா ஃப்ளைட்டு டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியவில்லை. அடுத்த வசனம் பார்ப்பதற்கு முன் ஒரு சின்ன குறிப்பு. கர்த்தருக்கு எதிரான போரை குறித்துத்தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அடுத்த வசனம் முற்றிலும் மாறுபட்டதாக யோவான் எழுதியிருக்கிறார். சற்று ஆராயலாம். 15ஆம் வசனம். இதோ நான் திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் தெரியும்படி நிர்வாணமாக நடக்காமல் விழித்து கொண்டு தன் உடைகளை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். இந்த வசனத்தை படித்ததுமே சில போதகர்களும் சபைகளும், பார்த்தீர்களா, கலச தீர்ப்பு முடிவில்தான் அல்லது அர்மகதான் போருக்கு முன்புதான் கிறிஸ்து திருடனைப் போல வந்து சபையை எடுத்துக்கொள்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். 4வது எக்கால சத்த தீர்ப்பில் என்ன நடந்தது? 3 மடங்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் சேதமடைந்தது. இதை குறித்து ஓரளவுக்கு அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்படி என்றால் 12 மணி நேர பகலிலிருந்து ஒரு 4 hours எடுக்கப்பட்டது. 12 மணி நேர PM சொல்லக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 4 hours எடுக்கப்பட்டது. ஸோ 12 + 12 24 hours என்பதற்கு பதிலாக 8 + 8 + 8 என்று மாறிவிட்டது. அப்படி நடந்தால், அப்படிதான் நடக்க போது, கம்ப்ளீட்டா பூமியினுடைய சுழற்சியே மாறி இருக்கும். டைம் என்னான்ட்டு போய் யாருக்கிட்டயா கேட்டீங்கன்னா டைமே தெரியாது.
பை த வே, இதை குறித்து தானியேல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு மட்டுமே காலத்தையும் நேரத்தையும், காலம் சொல்றது சீசன்ஸ், மாற்றக்கூடிய அனுமதி வல்லமை உண்டு. ஆனால் அதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். உன்னதமான தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, யாருது? ஆன்டிகிரைஸ்ட். உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும், அதாவது பருவங்கள், சீசன்ஸ், பிரமாணங்களையும், லா மாற்ற நினைப்பான். ஒரு போர் நடத்த வேண்டுமென்றாலும், ஒரு அணு ஆயுதத்தை உபயோகிக்க நினைத்தாலும் எல்லாத்துக்குமே ஜிபிஎஸ் வேணும்யா. நீ என்ன டைம்ல எங்க இருக்கிறன்றதே உனக்கு தெரியலனா என்ன பண்ண போற? இன்னொரு வசனத்தையும் படிக்கிறேன், முழுமையான விவரம் கடைசியில் பார்க்கலாம். ஐசையா 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தினுடைய ஒரு சின்ன சுருக்கம். பூமி உடைந்தது, பூமி பிளவுபட்டது, பூமி பலமாக அசைகிறது. இங்கிலீஷ்ல சூப்பரா இருக்குது. The earth is shaken violently, the earth reels to and fro, முன்னும் பின்னுமாக, like a drunkard. இப்ப புரியுதா? எர்த்து தன்னுடைய ஆர்பிட்ல இருந்தே விலகி இருக்கும், முன்னும் பின்னுமாக, லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் பேக்குன்னு போச்சுன்னா எப்படி டைமை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? சரிங்க, இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்? திரும்ப அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. திருடனை போல வருகிறேன், பத்திரமாக உங்களை காத்து கொள்ளுங்கள். அவர் வர்ற டைம் தெரியுமான்னு கேட்டா எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் எழுதப்பட்ட நாளில் தான் வருகிறாருங்க, அதுல டவுட் கிடையாது. தானியேல் எழுதிட்டார். அந்தி கிறிஸ்துவனுடைய அபாமினேஷன், அருவருப்பான காரியத்திலிருந்து 1260வது நாள் அவருடைய பாதம் ஒலிவ மலையிலே படும். எல்லாம் ஓகே. 12 hours 12 hours கிடையாது, 8x3 மாறிடுச்சு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதனால இந்த வசனம் ஒரு தொடர்ச்சியாகத்தான் வருகிறது என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த 15ஆம் வசனம் 16வது வசனத்தோடையும் சேர்த்து போய் கனெக்ட் ஆகும். அது என்னது? அர்மகெடான். 16ஆம் வசனம், அப்பொழுது எபிரேய மொழியிலே அர்மகதான் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தன. இந்த வேலையை யார் செய்தது? தவக்களை போல சாத்தானின் திருத்துவத்தின் வாயிலிருந்து சென்ற அசுத்த ஆவிகள். இந்த ஆவிகள் எல்லாம் சென்று என்ன பண்றாங்க? ராஜாக்களை அழைத்து வருகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகருக்கு தெரிந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை அர்மகெதான். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு பப்ளிசிட்டி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேர் இது. இந்த அர்மகெடான் என்பதற்கு வேறு சில பெயர்களும் உண்டு. எபிரேய மொழியில் மெகிடோ, இன்னொரு பெயர் ஜெஸ்ரேல் வேலி, சிலர் என்ன சொல்லுவாங்க? வேலி ஆஃப் ஜெகோசபாத். இந்த பேரை சொன்ன அடுத்த செகண்ட் மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பேய் வருது, பூகம்பம், நியூக்ளியர் வார், அப்படிதானே? ஆக்சுவலாக அது கிடையாது. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்டுன்னு சொல்லலாம். விவசாயம் அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த இடத்துல. சர்ச் பண்ணி பாருங்கள் இன்டர்நெட்டில். இப்போது கான்ட்ரவர்சிக்குள்ளே போகலாம். சில கல்ட் கிறிஸ்டியன்ஸ் சொல்லக்கூடிய வாக்குவாதம் என்னவென்றால், அர்மகெடோ அப்படின்னா, என்பது மலை அல்லது குன்று, மெகிடோ என்பது இடத்தினுடைய பெயர், அதனுடைய பொருள் பிளேஸ் ஆஃப் கிரவுட்ஸ், ஒன்று சேரக்கூடிய இடம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? மெகிடோ என்ற இடத்துல மலையே இல்லையே, குன்றுகளே இல்லையே, அதனால அர்மகெடான் சொல்றது சும்மா ஒரு சிம்பாலிக் தான். வெயிட் பண்ணுங்க. இன்னொரு நபர் என்ன சொல்றாங்க? இது ஒரு காமெடி கல்ட்டுன்னு வச்சுப்போமே. ஆனால் 2 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க உலகம் முழுவதும். அர்மகெடான் வாருக்கு ஒவ்வொரு நபரும் தயாராக வேண்டும். நம்ம எல்லாம் பிசிக்கலாக போய் அந்த இடத்துல நின்று சண்டை போடணும். யாரு? பேய்களோட. இவங்க சண்டை போட போறாங்க. வாழ்த்துக்கள். இன்னொரு டீம் இருக்கு. இவர்கள் கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான். ஆனா அவங்க முழுக்க ஒரு லென்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க? அந்தி கிறிஸ்து ஒரு இஸ்லாமிக் லீடராகத்தான் இருப்பான் என்ற முடிவிற்கு வந்து விட்டார்கள். அவங்களும் இதே வாக்குவாதத்தை வைக்கிறாங்க. என்றால் மலை, மெகிடோவில் மலையே இல்லையே. ஃபர்ஸ்ட் இதை கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஸ்காட்லாண்டில் மலையோ குன்றோ உயரத்தன் அடிப்படையில் அது மலை என்றும் குன்றுகள் என்றும் கூறப்படுவது இல்லை. இரண்டாவது, அமெரிக்காவில் என்ன சொல்றாங்க? ஒரு சில ஜியாலஜிஸ்ட் 1000 அடியிற்கு மேல் இருந்தால் அதை மலை என்று கூறலாம், அதற்கு கீழ் இருந்தால் அது குன்றுகள் இல் என்று கூறலாம். இது ஒரு டைப்பா. மூன்றாவது, கிரேட் சோவியத் என்சைக்ளோபீடியா, இவங்க என்ன சொல்றாங்க? 200 மீட்டர், அதாவது 660 அடியிற்கு மேல் இருந்தால் அதை குன்றுகள் அல்லது இல் என்று கூறலாம். ஸோ எக்ஸாக்ட் டெஃபினேஷன் இந்த மலைக்கும் குன்றுக்கும் கிடையவே கிடையாது. அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 1000 அடி.
இப்போ நம்ம ஊருக்கு போவோம், எது இஸ்ரேலுக்கு. சவக்கடல் அருகே இருக்கக்கூடியது இந்த மவுண்ட் ஆஃப் சோதோம். அதனுடைய உயரம் 170 மீட்டர் 557 அடி என்று குறிப்பிட்டிருக்கிறது. சோர்ஸ் விக்கிபீடியா. இந்த இடம்தான் லோத்தினுடைய மனைவி உப்புக்கல்லாக மாறிய இடம் என்று கருதப்படுகிறது. 557 அடியையே இவர்கள் மலை என்றுதான் கூறுகிறார்கள். நம்ம டெஃபினேஷன் கொடுக்கக்கூடாதுங்க, அவங்க ஊருக்கு அவங்க தான் கொடுக்கணும். அதுக்கு இங்கே ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சில மலைகள் 2 பார்ப்போம். ஒன்று மவுண்ட் கார்மெல். எலைஜா பாகாலின் கள்ள தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்த இடம் இது. 400க்கும் மேற்பட்டவர்கள். அது நடந்த இடம் மவுண்ட் கார்மெல், 423 மீட்டர். இந்த மெகிடோ இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆல்சோ கால்ட் ஜெஸ்ரீல் வேலி. 515 மீட்டர் 1716 அடி. மவுண்ட் கார்மெலோட உயரமா இருக்குதா இல்லையா? இருக்குல்ல. 1000 அடி தாண்டிடுச்சா இல்லையா? தாண்டிடுச்சுல. அப்போ இந்த வாதம் செல்லுபடி ஆகாது. இந்த என்ற வார்த்தை இங்கு மட்டுமல்ல, இன்னும் அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஹில் கண்ட்ரின்னு சர்ச் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 85 பிளேசஸ் மேலே எல்எஸ்பி பைபிளில் டிரான்ஸ்லேஷனில் இருக்கு. இது மலைப்பிரதேசம் என்று பொருள். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஐசக், அதாவது ஈசாக்கு, அவர்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில் மூத்த பிள்ளையான ஏசா சியர் என்ற ஹில் கண்ட்ரி என்ற இடத்திற்கு செல்கிறான். அந்த இடத்திற்கு பெயர்தான் ஏதோம் என்று மாறியது. ஸோ ஒரு மலைப்பிரதேசம் இருக்கு, அந்த என்டையர் ஏரியாவையுமே ஹில் கண்ட்ரின்னு தான் பைபிள் சொல்லுது. விருப்பமுள்ளவர்கள் இந்த வேர்டு ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. இந்த அர்மகெடானுடைய வரலாற்று நிகழ்வுகளை இப்பொழுது பார்க்கலாம். மெகிடோ என்று சொல்லக்கூடிய இடத்தில் கிமு 2350 வருடம் முதல் 2000 AD வரைக்கும் கிட்டத்தட்ட 34 முக்கிய போர்கள் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மோசே எகிப்து தேசத்திலிருந்து வருவதற்கு முன்பே சிரிய தேசத்திற்கும் எகிப்து தேசத்தில் இருந்த ஃபாரோவிற்கும் இந்த இடத்தில் ஒரு மிக பெரும் சண்டை நடந்திருக்கிறது. கிமு 1469. இது இல்லாமல் யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யோசுவாவின் தலைமையில் மெகிடோ ராஜாவை கொலை செய்திருப்பார்கள். மேபி ஒரு நூற்றாண்டு கழித்து டெபோராலும் பாராக்கும் நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய போர் இங்குதான் நடந்தது. இன்னும் ஒரு நூற்றாண்டு கழித்துன்னு வச்சுவோமே, அதே நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கிடியோன் போரிட்டு ஜெயித்த இடமும் இந்த இடம்தான். சவுல் ராஜா கொலை செய்யப்பட்ட இடம் இந்த இடம். நல்ல ராஜாவான யோசையா ராஜா பாரோ நெக்கோவால் கொலை செய்யப்பட்ட இடம் இந்த இடம். ஜேஹு இல்லனா யாஹூ, அவர் அநேகரை கொன்று குவித்த நிகழ்வும் இங்குதான் நடந்தது. சரிங்க, ரொம்ப ஓல்டு ஸ்டோரி வேணாம். மாவீரன் நெப்போலியன் இந்த இடத்தை பார்த்து கூறிய கருத்து இது. உலகின் அனைத்து இராணுவங்களும் இந்த பரந்த சமவெளியில் தங்கள் படைகளை சேர்க்க வேண்டும். இதை விட போருக்கு ஏற்ற இடம் முழு உலகிலும் இல்லை. இது பூமியின் மிகவும் இயற்கையான ஒரு போர்க்களம். இது நடந்தது 18ஆம் நூற்றாண்டு. அடுத்து 1918ஆம் வருடம் பிரிட்டிஷ் ஜெனரல் எட்மண்ட் ஆலன்பை இவருடைய தலைமையில் ஆட்டோமன் எம்பையரையும் ஜெர்மன்ஸையும் இந்த மெகிடோ எனக்கூடிய இடத்தில் போரிட்டு வெற்றி பெற்றவர். 17ஆம் வசனம். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து வந்த பெரிய சத்தம், அது செய்து முடிக்கப்பட்டது என்று சொன்னது. 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டானது. மிக பெரும் நிலநடுக்கம் உண்டானது. பூமியின் மேல் மனிதர்கள் உண்டான நாளிலிருந்து அப்படிப்பட்ட நிலநடுக்கம் உண்டானது இல்லை. ஒரு சில குறிப்புகள். இதுவரை கண்டிராத நிலநடுக்கம். இந்த எர்த்குவேக்கை பற்றி கடைசியில் பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு சர்ப்ரைஸ் வேற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாம் முடிந்தது என்பது போல தோன்றுகிறதே அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. இது வெறும் 3 தொகுப்பு தீர்ப்புகள் முடிவுக்கு வருகிறது. என்னது? முதலில் முத்திரை தீர்ப்பு, 2வது எக்கால சத்த தீர்ப்பு, 3வது கலச தீர்ப்பு. 7 × 3 21 ஜட்ஜ்மெண்ட்ஸ். அதுதான் முடிவுக்கு வருது.
இயேசு கிறிஸ்து வந்த பின்பு ஒரு சில காரியங்கள் நிகழும். அதை குறித்து 19ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது பார்க்கலாம். 19ஆம் வசனம். அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதியினருடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய கடுமையான கோபத்தின் தண்டனையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக ஞாபகப்படுத்தப்பட்டது. தேவனுக்கு இப்போதான் ஞாபகம் வருதுன்றது கிடையாது, இவர்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதுதான் பொருள். இந்த வசனத்தில் கிரேட் சிட்டின்னு போட்டிருக்கே, மகாநகரம். இந்த இடத்திலேயும் போதகர்களுக்குள் சபைகளுக்குள் கருத்து வேறுபாடு உண்டு. சிலர் என்ன சொல்றாங்க? ஜெருசலேம், சிலர் பாபிலோன், சிலர் ரோம், சிலர் மெக்கா. இந்த பாபிலோன் என்ற வார்த்தையை குறித்து மேஜர் ப்ராஃபட் சொல்லக்கூடிய 4 பேர்களில் அதிகமாய் எழுதியிருப்பது எரேமியா 149 முறை பயன்படுத்தியிருக்கிறார். யோவான் இந்த புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் விழுந்தது விழுந்தது பாபிலோன் விழுந்தது என்று கூறியிருப்பார். 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வேசிகளின் தாயான அப்படின்னு சொல்லி பாபிலோனை குறிப்பிடுவார். 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாபிலோன் த கிரேட், மகாநகரம் என்று மறுபடியும் பயன்படுத்தப்படுகிறது. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் பாபிலோன் மகாநகரம், பாபிலோன் த கிரேட் சிட்டி என்று மறுபடியும் யோவான் எழுதியிருக்கிறார். இந்த 17ஆம் அதிகாரம் என்பது மதம் சம்பந்தப்பட்டது, 18ஆம் அதிகாரம் என்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இந்த இரு அதிகாரத்தையும் தனித்தனி காணொளியாக நாம் பார்க்க போகிறோம். அதனால இதனுடைய ஆழத்திற்கு நாம் இன்றைக்கு செல்ல போவதில்லை. 20ஆம் வசனம். தீவுகள் எல்லாம் அகன்று போயின, மலைகள் காணாமல் போனது. இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டுங்க. ஜூட்ரானமி 32:8 வேதாகமத்தை நெசிப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். ஒவ்வொரு தேசத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு தெய்வம் இருந்ததே, இப்போ எல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த பேய்கள்லாம் எங்கே போச்சு? என்றைக்காவது ஒரு நாள் இதை குறித்தும் பேசுவேன். சரிங்க, இந்த நிலநடுக்கத்தை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் வேற மூவ் ஆயிடுச்சுன்றாங்களே, இதற்கும் அதற்கும் தொடர்பு உண்டா? அஃப்கோர்ஸ் இருக்கே. இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது பூமி, அதில் மேலே இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அது கிரஸ்ட்ன்னுவாங்க. அதுவே ஒரு 100 கிலோமீட்டர், அதாவது நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுக்கு கீழே இருப்பது. அதற்கும் கீழே அப்பர் மேண்டில், அதற்கு கீழே லோவர் மேண்டில், அதற்கு கீழே அவுட்டர் கோர், சென்டரில் இருக்கக்கூடியது இன்னர் கோர். இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்? நிலநடுக்கம் என்பது கீழே நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களினால் மேல் பகுதியிலும் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் கீழே இருக்கக்கூடிய பூமியும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. டைம் ஃப்ரீயாக இருந்தால் இதெல்லாம் அப்புறமா படித்து பாருங்க. எனக்கு நினைவுக்கு வருவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணீர் ஓரிடத்தில் சேர்ந்து வெட்டாந்தரை காணப்படுவதாக என்றார். அது அப்படியே ஆனது. இந்த வசனத்தை மேற்கோள் காண்பித்து சங்கீதக்காரர் இன்னும் அழகாக எழுதியிருப்பார். சங்கீதம் 136 6ஆம் வசனம். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ இது ஒரே கான்டினென்ட்டாக தான் இருந்தது. நோவாவின் வெள்ளத்தின் பொழுது பிளவுபட்டு சென்று விட்டது. இதற்கு ஆதாரங்களும் உண்டு. இங்கேயும் டைனோசர் செத்து போயிருக்கு, ஆஸ்திரேலியாலையும் இருக்குது, யூரோப்பில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. எல்லா இடத்திலேயும் ஒரே மாதிரியான கடல் வாழ் உயிரினங்களினுடைய புதைப்படிவம் ஆதாரமாக இருக்கிறது. கிரியேஷன் சயின்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அழகாக ப்ரூவ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அதை எப்படி எல்லாரும் ஒத்துக்குவாங்க? ஒத்துக்க மாட்டாங்களே. சரி, நான் ஏன் அதை சொல்கிறேன்? முதல் முறையாக கர்த்தர் பூமியை தண்டித்த பொழுது வெள்ளத்தை கொண்டு வந்து அழித்து போட்டார். நமக்கு நல்லாவே தெரியும். அதில் உருவானது தான் ஏகப்பட்டது, இன்க்ளூடிங் ஹிமாலயாஸ் மவுண்டன். இதெல்லாம் இன்டர்நெட்லேயே இருக்குங்க, படிச்சு பாருங்க. ஸோ இதற்கு முன்பு ஒன்றாய் இருந்த பொழுது இதை பாஞ்சியா என்று கூறுவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இந்த படத்தில் பார்க்கலாம். ஆப்பிரிக்கன் பிளேட் வேற, அரேபியன் பிளேட் வேற, இந்தியன் பிளேட் வேற. எனக்கு என்னவோ இந்த சம்பவம், அதாவது உலகத்தில் இதுவரைக்கும் வராத ஒரு நிலநடுக்கம் என்று சொல்லும் பொழுது பிரிந்து சென்ற கண்டங்கள் அனைத்தும் ஒன்றாய் இணைக்கப்படுகிறது. இதனால்தான் என்னவோ இந்த அறிகுறிகள் எல்லாம்
ஏற்கனவே நாசாவிற்கு தெரியும் என்று சிலர் எதிர்பார்க்கிறார்கள். நீங்க பார்க்கக்கூடிய இந்த நபர்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். மார்க் ஜுகர்பர்க், ஃபேஸ்புக், மெட்டா இதனுடைய ஓனர், அப்புறம் ஆரக்கல்னுடைய சிஇஓ சேர்மன் லாரி எலிசன், பேபால்னுடைய கோஃபவுண்டர், அப்புறம் செலிபிரிட்டிஸ் கிம் கர்டாஷியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் பீப்புள் எடுத்திருக்கிறேன். இவங்க எல்லாருமே பல நூற்றுக்கணக்கான கோடிகளை செலவு செய்து பங்கர் வீடுங்களை பூமி கீழே ஏன் வீட்டை வாங்கின்னு இருக்கிறாங்க. இதை இந்தியன் ஜேர்னலிஸ்ட் இந்த படத்தில் பார்க்கலாம். அவங்களே இந்த கேள்வியை கேட்டாங்களே, இந்த பணக்கார வர்க்கத்திற்கு தெரிந்தது நமக்கு ஏதாவது தெரியவில்லையோ? உண்மைதான். ஆனால் ரெவலேஷன் புக்கு படிக்கக்கூடிய நமக்கு நன்றாகவே தெரியும் இது நெருங்கிவிட்டது. இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட். சிலர் இதை குறித்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. வசனம் 40 கிலோ எடையுள்ள பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனிதர்கள் மேல் விழுந்தது. அந்த கல் மழையினால் உண்டான வாதையினால் மனிதர்கள் தேவனை அவமதித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது. இது எப்படி இருக்குன்னா, ஐயோ பூமி ஆடுது அப்படின்னு சொல்லி பங்கர்ல இருந்து வெளியில வரலான்னு நினைச்சா மேல இருந்து கல்லை தூக்கி மண்டை மேலே போடுறாங்க. ஒரு கல்மழையினுடைய எடை அப்ராக்சிமேட்டா 45 கிலோ. அநேகர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேலி செய்கிறார்கள். இதோ அதற்கு பதில். 2 பேதுரு 3:9 வசனம். அதனுடைய சுருக்கம். கர்த்தர் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவருடைய வருகை தாமதிப்பது போல் தெரிகிறது. கர்த்தருக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது இந்த மாதிரி மனிதனை தண்டிக்க வேண்டும் என்று. படைத்தவர் வாய்ப்பளிக்கிறார். சரி, கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து வாக்களித்தபடி ரட்சிக்கப்பட்டவர்களை அவரே வந்து அழைத்து சென்று விடுவார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படும். அதை அவர்கள் பயன்படுத்தி அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று வெற்றி பெற வேண்டும். இது ஒரு கடினமான பாதை. அதற்கு பதில் மனம் திரும்புங்கள், இயேசுவிடம் மன்னிப்பு கோருங்கள், உங்களுக்காக அவர் பலியானார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், இலவசமாய் நித்திய வாழ்வை பெறலாம் என்ற எளிய நற்செய்தியை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டது. நம் விரோதிகளும் நித்திய நரகத்திற்கு செல்லக்கூடாதே. சுவிசேஷத்தை பகிர்வோம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பாராக. ஷலோம். காட் பிளஸ் யூ. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான தனனான தனனான